வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பிரீஃபாக சொல்லிடலாம். நம்ம டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 30th January 2024. லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்ளை பண்ணுறது 28th February 2024 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 9/6/2024 எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து முடிப்பாங்க. சரி, இப்போ இம்பார்ட்டன்டான என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா 3 விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அப்ளை பண்ண போறீங்கன்னா அதை நீங்கள் பர்டிகுலர் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நான் ஃபாரஸ்ட் கார்டு இல்லாமல் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லாமல் மிச்சம் இருக்கிற போஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு வந்து என்ன கொடுக்கணும். இல்லை எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறவங்க வந்து ஆல் த போஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னன்னா அப்ளை பண்ணும்போது கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கான வந்து என்னன்னா போஸ்ட் அண்ட் வேகன்சி இதுல விஓ வேகன்சிஸ் வந்து இந்த இயர் வந்து 108 கம்மியாக தான் இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அதுக்கு தான் வந்து இந்த வட்டம் அதிகமாக இருக்கு. 2442 வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அந்த மாதிரி வந்து எல்லா விதமான வேகன்சி நான் ஹையஸ்ட் வேகன்சி மட்டும் சொல்லிடுறேன். டைபிஸ்ட்டுக்கு வந்து 1653 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கு வந்து 441 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் அது ட்ரைபல் யூத் இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கு. ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்னா அதுல நீங்க வந்து பர்டிகுலரா வந்து இந்த ட்ரைபல் இதுல தான் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கான வேகன்சிஸ் வந்து 280 இருக்கு. ஸோ டோட்டல் வேகன்சி வந்து 6244 வேகன்சிஸ் இருக்கு. பட் இதுல பர்டிகுலரா வந்து எந்த இதுல நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களோ இல்லை பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண போறீங்க அது செலக்டடா பார்த்து வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. இது பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ரெண்டு தான் இருக்கும். ஒன்று பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கும். ஸோ பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இல்லை 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 150 மார்க். பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடிஸ்ல 25 கொஸ்டினும் ஆப்டிடியூட்ல வந்து 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டல் இதுல வந்து 150 மார்க் இருக்கும். இதுல 150 மார்க். 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க் எழுத வேண்டியது இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபார் ஆல் கேட்டகரிக்கு வந்து 90 மார்க். ஸோ இது வந்து மினிமம் தான். ஆனால் மேக்ஸிமம் நீங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல வரணும் அப்படின்னா மினிமம் எவ்வளவு எடுக்கணும்னா 270+ கிட்ட எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கான வந்து மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ நீங்க பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கு பாத்தீங்களா, ரெண்டுமே தான் வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து ரேங்கிங் எடுப்பாங்க. ஆனா பார்ட் பி வந்து ஒரு மினிமம் 40%, அதாவது 60 மார்க் வந்து நீங்க பார்ட் ஏல எடுத்தா மட்டும்தான் பார்ட் பிஏ வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சரி, எடுத்து இப்போ நீங்க வந்து பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில இருக்கவங்க இங்கிலீஷ் சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு பதிலாக இந்த பார்ட் ஏ இருக்கு பாத்தீங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கு பதிலாக. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் ஃபார் வந்து இங்கிலீஷை வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன சொல்றாங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18ல இருந்து 32 வரைக்கும் இருக்கணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் வந்து விஓஓ, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், அது மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருடைய ட்ரைபல் யூத் இதுக்கெல்லாம் வந்து மினிமம் 18ல இருந்து மேக்ஸிமம் 32 வரைக்கும். ஸோ இந்த எக்ஸப்ஷன் சொன்னல விஓஓ அதெல்லாம் வந்து மினிமம் 21ல இருந்து மேக்ஸிமம் 32 வரைக்கும். இதுல ஏஜ் கன்செஷனுமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நார்மல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கேட்டகரியில வரீங்களா நீங்க செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கேட்டகரி வந்து அந்த அதுக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சில இதுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே சொல்லல. நீங்க எந்த ஏஜ் வேணா வந்து நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்றவங்க கிளைம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து எஜுகேஷன்ஸ் அண்ட் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். இதை பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓஓ அப்ளை பண்றதுக்கு மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷனை நீங்க எஸ்எஸ்எல்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி எந்த நேரத்துல மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் சொல்றாங்களோ அந்த இடத்துல எஸ்எஸ்எல்சி வந்து கிளியர் பண்ணிருக்கணும். டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சில போஸ்ட் மென்ஷன் பண்ணி ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் அதே மாதிரி வந்து நிறைய இதுல ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து டிகிரி கேட்டிருக்காங்க. அதோட பிளஸ் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்க மஸ்ட் ப்ராசஸ் வந்து இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்றாங்களே, இதை சில பேர் வந்து டெக்னிக்கலா வந்து சர்டிபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க முடிக்கல அப்படின்னா சில பேர் டிகிரியே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டிப்ளமோல முடிச்சிருப்பாங்க. அப்படி நான் முடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து ஒன்ஸ் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெரிட் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வித்தின் வந்து என்னன்னா ப்ரொபேஷன் பீரியட் சொல்லுவாங்க 2 இயர்ஸ். அதுக்குள்ள நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டா நீங்க அந்த ஜாப் வந்து வச்சுக்கலாம்.
அப்படி கிரியேட் பண்ணாட்டா தான் வந்து என்னன்னா உங்களது வந்து என்னன்னா கிளியர் பண்ணுவாங்க சரியா. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒன்னொன்னுக்குமே வந்து என்னன்னா தனி குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருங்க. நீங்க எதுல வேகன்சி அதிகமா இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல அப்ளை பண்ண போறீங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்க. அதை பார்த்துட்டு என்ன கேட்டுருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்ன மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா. இதான் நான் சொன்னேன். நீங்க சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வந்து என்ன ஒரு ப்ரொபேஷன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க 2 இயர்ஸ். அதுக்குள்ள நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அவ்வளோ டஃப்பா இருக்காது. ஈஸியா தான் இருக்கும். கிளியர் பண்ணிடலாம். சரியா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமான வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணி இத பார்த்துட்டு ஒன்ஸ் எலிஜிபிலிட்டியா இருந்தா மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண வேண்டியது. சரி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். ஆ. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்ல, மினிமம் வந்து என்னன்னா, செகண்டரி லைக் எஸ்எஸ்எல்சி தான் வந்து என்னன்னா, இந்த மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் போஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடா இல்லாத போஸ்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு வந்து என்னன்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் ஃபைனலில் வந்து என்ன வாங்கினா போதும். ஆனால் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து என்ன சில இது வந்து என்ன பர்டிகுலராக பார்ப்பாங்க. இதுல வந்து என்னன்னா, உங்க மெயிலுக்கு வந்து என்ன ஜஸ்ட்டோட நார்மல் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸா இருந்தாங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா, ஹைட் ஸ்டாண்டர்ட் வந்து என்னன்னா, தனியா குடுத்துருப்பாங்க. ஸோ இத பார்த்துக்கலாமா? ஸோ இத அப்புறம் வந்து என்னன்னா, நம்மளுக்கான வந்து என்ன விஷன்ஸ் ரெக்யூர்மென்ட் வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களோட ரைட் ஐ அண்ட் லெஃப்ட் ஐயோட இது வந்து என்னன்னா, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எங்கேயாவது வந்து என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு. அடுத்து நாலேட்ஜ் இன் தமிழ். நாலேட்ஜ் மீன்ஸ் வந்து என்ன, உங்களுக்கான பேசிக் நாலேட்ஜஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அத வந்து குடுத்துக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ் மீடியம்ல உங்க காலேஜ் வர முடிச்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா, தமிழ் லைக் தமிழ் இதோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம்மோட அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் வந்து என்னன்னா, அந்த கன்செஷன் நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். சரி. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்ஸ். இதில வந்து இன்னும் ஒண்ணு வந்து என்னன்னா, டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து என்ன, இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர். நம்ம தமிழ்நாட்டுல நெறைய பிளேஸஸ் வந்து என்னன்னா, எக்ஸாம் சென்டர் குடுத்துருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா பார்த்து ப்ரொவைட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அடுத்து எக்ஸாமோட ஃபீஸ் வந்துன்னா 100 + 150 வந்து என்னன்னா வரும். சரிங்களா? அதாவது 100 வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, 100 ஃபார் வந்து என்ன, இந்த எக்ஸாமோட வந்து என்ன ஃபீஸ். சரியா? சரி. அடுத்து நம்ம லாஸ்ட் ஃபைனலா பார்க்க வேண்டியது என்னமேன்னா, இதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, நம்மளுக்கான வந்து சிலபஸ் பேட்டர்ன் தான் இருக்கும். சரிங்களா? ஒன் செகண்ட். ஸோ நம்மளுக்கான சிலபஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட். ஸோ சாரி ஃபார் தட். ஓகே. உங்களுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ட் ஏ வந்து என்ன அப்படின்னா, கட்டாயம் வந்து என்னன்னா தமிழ் மொழி. ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே பார்த்துக்கங்க. ஸோ இது சிலபஸ் எந்த இதுக்கு குடுத்துருக்காங்களோ, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து என்ன ப்ரிப்பரேஷன் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இது தமிழ். ஃபார் இங்கிலீஷ் சூஸ் பண்றவங்களுக்கு வந்து என்னன்னா கிராமர். அதுக்கான இது வந்து என்ன தனியா குடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிங்க. இது வந்து பார்ட் ஏ. பார்ட் பி வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் ஈவென்ட், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, அதேமாரி இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்டரி, கல்ச்சர் ஹெரிடேஜோடது, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ஆப்டிட்யூட் மென்டல் அபிலிட்டி. ஸோ இது வரைக்குமே வந்து என்னன்னா, நம்மளுக்கான சிலபஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம் டிஎன் அப்படின்னு யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அத நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இத பார்த்ததுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் எலிஜிபிளா தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் என்ன பண்ணணும்னா, நீங்க tnbc.government.in வந்து என்ன கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி தான் வரும். இதில நீங்க அப்ளை ஆன்லைன் குடுக்கலாம். இல்ல டைரக்ட்டா வந்து என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு பேஜ் வரும். சரி என்ன பண்ணுங்கன்னா, அப்ளை ஆன்லைன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் வந்து உள்ள போகும். ஸோ இதில நீங்க ஆல்ரெடி வந்து என்னன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன்பிஎஸ்சில வச்சிருந்தா டைரக்ட்டா வந்து என்னன்னா அப்ளை நம்ம போயிடலாம். இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்டின்னா, இந்த மாரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு, ரிஜிஸ்டர் யூசர்ன்னு இருக்கும். இதுல நியூ யூசர் கிளிக் பண்ணுங்க. ஸோ யூசர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான புது வந்து டேப் வரும். கிரியேட் லாகின் ஐடி இந்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இன் கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேத்தாப்புல நாங்க வந்து என்ன சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். நான் குடுக்குறது உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்க வீடியோ வந்து என்னன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் அப்கமிங் வந்து ஜாப் அப்டேட்ஸ். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.